நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்கள் அப்படி கண்டினியூவாக. நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் ஆர்கானிக் solids. டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் ஆர்கானிக் solids அப்படின்னு. டிரான்ஸ்லொகேஷன்னா கரிம பொருள்கள் வந்து இடப்பெயர்ச்சி. டிரான்ஸ்லொகேஷன் இடப்பெயர்ச்சி. ஆர்கானிக் சொல்யூஷனா ஆர்கானிக் solids வந்து கரிம பொருள் வந்து இடப்பெயர்ச்சி செய்வது பார்க்குறோம். பாருங்க, லீஃப் சிந்தசைஸ் ஃபுட் மெட்டீரியல். லீஃப் வந்து எதை உருவாக்குதுன்னா ஃபுட் மெட்டீரியல் உருவாக்குது த்ரூ த ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ஸ்டோர் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ச் கிரைன். அது ஒளிச்சிருக்கிற உணவை தயாரித்து அதை ஸ்டார்ச் கிரைனாக மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. வென் ரிக்யூர்டு ஸ்டார்ச் இஸ் கன்வெர்டட் இன்டு சிம்பிள் சுகர்ஸ். அந்த ஸ்டார்ச் வந்து சிம்பிள் சுகராக மாறிடுது. தே மஸ்ட் பி டிரான்ஸ்போர்ட்டட் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ஸ் சிஸ்டம் ஃபார் ஃபர்தர் யூட்டிலைசேஷன். அதாவது அங்கேருந்து அது என்ன செய்யுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய உணவானது வந்து தாவரத்தினுடைய மற்ற பகுதிகளுக்கு பிரித்து கொடுக்கப்படுது. ஓகேங்களா? த சைட் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன்ஸ் லீவ்ஸ். எங்கே உணவு தயாரிப்புனா லீவ்ஸ் வந்து தயாரிக்கப்படுது. அதுக்கு யூட்டிலைசேஷன் ஆஃப் செப்பரேட் ஃபேர் பார்ட். அப்போ ஃபேர் பார்ட்னா மற்ற பகுதிகளுக்கு அது வந்து கடத்தப்படுது. ஹென்ஸ் த பாருங்க ஆர்கானிக் ஃபுட் ஹேஸ் டிரான்ஸ்போர்ட் திஸ் ஏரியாஸ். சில ஏரியாவில் கடத்தப்பட சொல்கிறாங்க. எல்லா ஏரியாவுக்கும் கடத்தப்படுது. எங்கெங்கெல்லாம் உணவு தேவைப்படுதோ அங்கெல்லாம் கடத்தப்படுது. இந்த phenomenon ஃபுட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரம் த சைட் ஆஃப் photosynthesis. அதாவது ஒரு இடத்துல இருந்து அந்த சைட் ஆஃப் photosynthesis வந்து மற்ற இடங்களுக்கு உணவு கடத்தப்படுது. இந்த சைட் ஆஃப் யூட்டிலைசேஷன் இஸ் நோன் அஸ் டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் ஆர்கானிக் solids. ஒன்றும் கிடையாது, உணவு எங்கே உற்பத்தி ஆகுதோ அங்கே இருந்து உணவு எதுக்கு தேவைப்படுதோ தேவைப்படக்கூடிய பகுதிக்கு கடத்தப்படுவது தான் ஆர்கானிக் solids. டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் ஆர்கானிக் solids. இது ஒரு 2 மார்க் கேட்கலாம். இந்த டேர்ம்ஸ் solid denote the food material that move in a solution. இந்த உணவு கடத்தப்படுவாங்க அதுக்கு அதுதான் வராங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க, கடைபொருள் சொல்கிறாங்க. பாருங்க, பாத் ஆஃப் டிரான்ஸ்லொகேஷன். பாத் ஆஃப்னா இடப்பெயர்ச்சியின் வழின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதை பார்த்துனா இடப்பெயர்ச்சியின் வழி. பாருங்க, it has now been well established that the phloem is the path of translocation of solids. அப்போ இந்த ஒரு கட்டைத்தன்மை கொண்ட தாவரத்தில் சைலத்தினை தவிர்த்து வாஸ்குலர் கேம்பியத்தின் வெளியமைந்த அனைத்து திசுக்களையும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கட்டைத்தன்மை கொண்ட தாவரத்தில் சைல திசு அதை தவிர்த்து வாஸ்குலர் கேம்பியத்தின் வெளியமைந்த அனைத்து திசுக்கள். வாஸ்குலர்னா சைலம் தான் வாஸ்குலர் கேம்பியம். அதை தவிர்த்து மற்ற அனைத்து திசுக்களையும் மனத்தாதுன்னா அது பட்டை மற்றும் புளோயம் நீக்க வேண்டும். அப்போ எது கடத்துதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒரு வாஸ்கு கேம்பியம் இருக்குன்னா அந்த வாஸ்குலர் கேம்பியத்தின் வெளியமைந்த அப்போ வாஸ்கு கேம்பியம் சென்றாக இருக்குன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பட்டையும் திசுக்களையும் அகற்ற வேண்டும்னு சொல்கிறாங்க. இருபுறமும் உள்ள மேல்கீழ் தாவர பகுதியில் இணைக்கிறது. இந்த அமைப்பு வந்து நீராவி, அதாவது என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீருக்குள்ளே மூழ்கி வைக்கணும். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒன்றும் கிடையாது, ஒரு பிளான் எடுத்துக்கோங்க. அந்த பிளானை வந்து சென்றாக இருக்கக்கூடிய வாஸ்குலர் கேம்பியம் சொல்லக்கூடிய சைலம் புளோயம் இருக்கு இல்லைங்களா, அதை தவிர்த்து அதை சுற்றி பட்ட வரைக்கும் எல்லா திசுக்களையும் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு பிளான் போனேன் இதுதான் ஸ்டெம் வச்சுக்கோங்களேன். இங்கே சென்டரில் தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைலம் புளோயம் சேர்ந்தால் வாஸ்குலர் கேம்பியம் இந்த மாதிரி இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா அவங்க சொல்கிறது என்னென்னா இந்த பட்டை இந்த திசு இது. அப்போ இந்த மாதிரி இருக்குன்னா மரக்கட்டை இப்படி இருக்கு ஓகேங்களா. இது வந்து சைலம் புளோயம் பாதை. இந்த மரக்கட்டை இதுவும் மரக்கட்டை இது மரக்கட்டை தான். அதுக்கு ஊரால ஒரு இடத்துல மட்டும் இந்த சைலம் புளோயத்தை தவிர்த்து மற்ற திசுக்கையில் எடுத்துருங்க. ஒரு கட்டையிலே இது மாதிரி வெட்டிக்குங்க, சென்டர் அப்படி வெட்டிங்க, அதை மட்டும் விட்டுட்டு இதில் போகிறது தெரியும். இந்த சைலத்தில் வந்து நீர் போகிறது அந்த உணவு கடத்தப்படுறது இதில் தெரியும். அதை பார்க்குறதுக்காக சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரிங்கிங் ஆர் கிரிட்லிங் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறது. கிரிட்லிங் எக்ஸ்பெரிமெண்ட் இதில் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி பாருங்கவேன். இந்த ஸ்டெம் இருக்கா, இந்த ஸ்டெம்மில் பாருங்கவேன் சென்டரை வந்து இங்கே தான் சைலம் இருக்குது. அந்த சைலத்தை தவிர்த்து மற்ற மேலையும் கீழையும் பாருங்கள். இந்த இடத்துல திசுல போய் எடுத்துட்டாங்க.
இந்த ஸ்டெம்பில் இருக்கக்கூடிய சைலத்தை தவிர்த்து மற்ற திசுக்களை போல எடுத்துட்டாங்க. அதை காமிக்கிறாங்க பாருங்க. The experiment involves the removal of tissue outside to vascular கேமியத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய வாஸ்குலர் கேமியத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பார்க்கு கார்டெக்ஸ் ஃப்ளோயம் எல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த இன் ஒட்டி ஸ்டெம்ஸ் எக்ஸப்ட் சைலம் சைலத்தை தவிர மொதலாம் இருக்காங்கன்றாங்க பாருங்க. சைலம் இஸ் த ஒன்லி ரிமைனிங் டிஷ்யூ இந்த கிரில்டு ஏரியான்றாங்க இல்லையா. அது கிரில்டு ஏரியா சொல்லியாச்சுன்னா அந்த சைலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வளைய சுவனை சேர்ப்புது, வளைய சுவருக்கு. அப்போ இருபுறமும் பார்த்தீங்கன்னா மேலையும் கீழையும் பார்த்தீங்கன்னா தாவரப்பயிர் இணைகிறது. இங்கேயும் தாவரம் இணைஞ்சிருக்கு, இங்கேயும் தான் இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் சைலம் இருக்குது பாருங்க. இந்த திஸ் செட்டப் பிளேஸ்டு பீக்கர் ஆஃப் வாட்டர், இப்போ வந்து வாட்டருக்குள்ள வச்சிருந்தோம் தாவரத்தை. ஆஃப்டர் சம் டைம் இட் இஸ் அப்சர்வ்டு ஸ்வெல்லிங் ஆன் த அபார்ட் ஆஃப் ரிங்கிங் அப்பியர் as a result accumulation the food material. அப்போ என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இங்கேக்குள்ள சைலத்தை மட்டும் தான் கொடுக்கீங்க இல்லையா. அப்போ சைலத்தை நீரை மட்டும் தான் கடத்தும். ஆனால் உணவு கடத்தக்கூடிய புலோயத்தையும் நம்ம எடுத்து கட் பண்ணி எடுத்தோம். அப்போ அந்த லீஃப் ப்ரிப்பேர் பண்ண உணவானது வந்து இங்கிட்டு இது வரைக்கும் வரும், வந்துட்டு இங்கேருந்து லீஃப்லேருந்து உணவு அப்படியே நோக்கி வரும். இந்த இடத்துல வந்து ஃப்ளோயே இல்லை வருங்க, அதனால் இங்கேயே ஸ்டோர் ஆகுது. அப்படி ஸ்டோர் ஆன உணவானது வந்து அந்த இலை இங்கிருந்து தண்டு வந்து தடிமா இருப்பாருமே இருக்கா. இது காரணம் என்னன்னா இது கீழே சைலம் தான் இருக்குது. புலோயத்தை தான் நம்ம வெட்டி எடுத்தோமே, புலோயம் கார்டெக்ஸு மரப்பட்டில் எடுத்தோம் இல்லைங்களா. அப்போ இங்கே இருக்கக்கூடிய உணவானது புலோயமாக கடத்தப்பட்டு வருது. ஆனால் இந்த இடத்துல புலோயம் இல்லை, அதனால் இங்கிட்ட வந்து இந்த தண்டு வந்து தடிமனாக மாறும். அதான் அங்கே ஸ்டோராகன்றாங்க. இதுதான் நம்ம அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தெரிஞ்சுக்கிறது எப்படி டிரான்ஸ்லொகேட் ஆகுதுன்னு பார்க்குறோம் ஓகேங்களா. அப்போ த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டினியூஸ் வித்தின் டேஸ். இது வந்து பார்க்கலாம் பாருங்கள். இந்த ரூட் வந்து டை ஃபஸ்ட்டு. அப்போ அந்த உணவானது கீழே வரலன்னா ஃபஸ்ட்டு எது டை ஆகும்னா ரூட் வந்து டை இறந்துருன்றாங்க. இட் இஸ் பிகாஸ் த சப்ளை ஆஃப் ஃபுட் மெட்டீரியல் டு த ரூட் இஸ் கட் டவுன் த ரிமூவல் ஆஃப் ப்ளோயம். அப்போ ரூட்டுக்கு உணவு கொண்டு வர ப்ளோயம் நம்ம கட் பண்ணி எடுத்தோம். இந்த ரூட்ஸ் கேனாட் சிந்தசிஸ் தியர் ஃபுட். ஏன்னா ரூட் வந்து உணவை தயாரிக்க முடியாது. ஸோ தே டை ஃபஸ்ட். அதான் வந்துடுது. ஆல் த as the roots gradually die upper part of the stem. The difference on root for ascent of shape will ultimately die. அதே மாதிரி ரூட்டில் இருக்கக்கூடிய அசன்ட் ஆஃப் ஷேப் வந்து மேலே ஸ்டெம்புக்கு போனால் தான் ஸ்டெம்பு வாழ முடியும், இல்லைன்னா ஸ்டெம்பு செத்துரும். இதான் அந்த எக்ஸ்பிரிமெண்ட். அடுத்து பாருங்க, டைரக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்லொகேஷன். டைரக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்லொகேஷன்னா இடைப்பெயர்ச்சி திசை சொல்லுவாங்க. இடைப்பெயர்ச்சி திசையில் அதான் டிரான்ஸ்லொகேஷன் சொல்கிறாங்க. இடப்பெயர்ச்சி திசை பாருங்க. இந்த phloem translocates the products of photosynthesis from leaves to the area of growth and storage. என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கையில் உருவான பொருட்களை இலையில் இருந்து வளர்ச்சி மற்றும் சேமிப்பதில் phloem கீழ்காணும் திசைகளில் இடம் செய்கிறது. அப்போ ஒரு phloem தான் இதை வந்து டிரான்ஸ்லோகேட் பண்ணுது. அது வந்து எங்கே இலையிலிருந்து எங்கெல்லாம் வளர்ச்சிக்கு தேவைப்படும் ஏரியா இருக்கோ அங்கெல்லாம் கடத்துது. க்ரோத் அண்ட் ஸ்டோரேஜ் பாருங்கள். ஃபஸ்ட்டு டவுன்வேர்ட் டைரக்ஷன். அப்போ உணவானது டவுன்வேர்ட் டைரக்ஷன் ஃப்ரம் லீவ்ஸ் டு ஸ்டெம் அண்ட் ரூட்ஸ். அப்போ இடையில உருவான உணவானது கீழ் நோக்கி வருது, அதுதான் டவுன்வேர்ட் டைரக்ஷன். அடுத்து அப்வர்ட் டைரக்ஷன் ஃப்ரம் லீவ்ஸ் டெவலப்பிங் பாருங்க. அப்வர்ட்னா லீஃபில் இருக்கக்கூடிய உணவானது மேலே இருக்குது. அப்போனா ஒரு தாவரத்தில் வந்து லீஃப்க்கு மேலே தான் ஃப்ளார் இருக்கும். ஒரு பிளான்ஸ் இருக்குது, இங்கே தான் லீஃப் இருக்குன்னா இருக்கக்கூடிய உணவானது கீழ் நோக்கி வந்தால் டவுன்வேர்ட், இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளாருக்கு இங்கே ரூட்டுக்கு வந்தால் டவுன்வேர்ட், ஃப்ளாருக்கு போனால் அப்வர்ட். இது வந்து அப், இது வந்து டவுன், அவ்வளோதான். இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும். கன்சியூமேஷன் ஆஃப் ஸ்டோரேஜ் பாருங்க. ஜெர்மினேஷன் சீட்ஸ் ஆல்சோ குட் எக்ஸாம்பிள் அப்வர்ட் டிரான்ஸ்லொகேஷன். இந்த மாதிரி மூவ் பண்ணுறாங்க. அடுத்து ரேடியல் டைரக்ஷன்னா பக்கவாட்டில் கார்டெக்ஸு இங்கே இருக்கக்கூடிய உணவானது இங்கே இருக்கக்கூடிய ஸ்டெம்பில் கார்டெக்ஸு பித்தியில் போகிறாங்க. அது ஃபுட் மில்லி ரேடியல் டிரான்ஸ்லொகேஷன். ரேடியல்னால் என்ன சொன்னால் ஆரப்போக்கம் அமைக்கும். ஆரப்போக்கத்தில் இந்த பட்டயகிராம் பாருங்க. இங்கே இருக்கக்கூடிய
ஸ்டெம்பு பாருங்கள், லீஃபு இதெல்லாம் லீஃப் சொல்லுவேன். லீஃபு ப்ரிப்பேர் பண்ணுறது உணவு. இங்கே ஒரு லீஃப் கூட கிடையாது. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இங்கே ஒரு லீஃப் வச்சுக்கலாம். இது ப்ரிப்பேர் பண்ணி இங்கே இருக்கிற லீஃப் வந்து உணவு ப்ரிப்பேர் பண்ணிச்சுன்னா அந்த உணவு அது கீழ் நோக்கி போனால் ரூட்டு, மேல் நோக்கி போனால் ஃப்ளார், அதான் சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் சிங்க். சோர்ஸ் ஆஃப் சிங்க் அப்படி சொல்லியாச்சுன்னா தோற்றுவாய் மற்றும் தேக்கிடம். தோற்றுவாய் மற்றும் தேக்கிடம் சோர்ஸ். இப்போ சோர்ஸ் இஸ் டிஃபைன் as the any organ plants which capable of exporting food materials to the area. மெட்டபாலிசம், அதாவது வளர்சிதை மாற்றத்திற்கு, அதாவது எங்கெல்லாம் வளர்சிதை மாற்றம் நடைபெறுது. இப்போ ஒரு பிளான்ஸ் வந்து க்ரோத் ஆகும்னா கண்டிப்பாக அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் ஒரு பிளேஸ் நடக்கும். அந்த பிளேஸ்க்கு வந்து உணவு கொண்டு போகணும். அந்த பிளேஸ்க்கு வந்து உணவு. ஒரு பிளான்ஸ் க்ரோத் ஆகும்னா கண்டிப்பாக ஃபுட்டு தேவை. ஆனால் அந்த மெட்டபாலிசம் நடக்கக்கூடிய பகுதிக்கு உணவு டிரான்ஸ்போர்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் சோர்ஸ் ஆஃப் பிளான்ஸ். ஏற்றுமதி இறக்குமதி. ஏற்றுமதி அதாவது என்ன செய்யும்? ஏற்றுமதி இறக்குமதி சொல்லுவாங்களா அது. இது வந்து வளர்ச்சியடைந்த இலைகள் மற்றும் முளைக்கு விதைகள். வளர்ச்சி செரிமனி சீட்ஸ்க்கு உணவு கடத்துறது மெச்சூர் லீவ்ஸ். ஓகேங்களா? அடுத்து சிங்க்னா சிங்க் இஸ் டிஃபைன்ட் as the any organ in plant which receives food from source. ஒரு சோர்ஸில் இருந்து உணவை பெற்றுக்கொண்டா, ஒரு சோர்ஸ் எங்கே உணவு உற்பத்தி ஆகுதோ அதான் சோர்ஸ். அங்கேருந்து உணவு வந்து ஒரு பிளேஸ்க்கு, அதாவது ஒரு பிளானுடைய ஒரு பார்ட்டுக்கு உணவு போச்சுன்னா அதுக்கு பேர் தான் சிங்க்னு பேர். இது டூமர் கேட்கலாம். இல்லை எக்ஸாம்பிள் வந்து ரூட்டு, டீஃபு, டெவலப்பிங் ஃப்ரூட்ஸ், இன்மெச்சூர் லீவ்ஸ். அப்போ இவைகளுக்கெல்லாம் உணவு தேவை. எது ரூட்டுக்கு உணவு தேவை, டீப்புக்கு உணவு தேவை, அதே மாதிரி ஃப்ரூட்ஸ்க்கு தேவை. இம்மெச்சூர்னா வளர்ச்சியடையாத லீஃப், மெச்சூராக முதிர்ச்சியடையாத லீஃப், இதுலாம் உணவு தேவை. அப்போ இதுவெல்லாம் உணவு எங்கேருந்து பெற்றுக்கிறோம்? லீஃப்லேருந்து பெற்றுக்கிறோம். அதுதான் சிங்க். இல்லை அடுத்து பாருங்க ஃப்ளோயல் லோடிங். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஃப்ளோயல் லோடிங்னா ஃப்ளோயத்தில் வந்து உணவு ஏற்றம். அதுதான் ஃப்ளோயல் லோடிங்ஸ் அப்படின்னு. இப்போ ஃப்ளோயம் வந்து உணவை கடத்துறதுக்கு வந்து ஃப்ளோயத்தில் காணப்படக்கூடிய டிஃப்ரெண்ட் வெசல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியவே சிவ் எலமெண்ட்ஸ், கம்பெனியன் செல்ஸ், ஃப்ளோயம் பேரங்கீமா, ஃப்ளோயம் ஃபைபர்ஸ், இந்த மாதிரி நாங்கள் இருப்பாங்கவே. இப்போ போட்டோசிந்தசிஸ் ஃப்ளோயம் அப்படின்னா த மூவ்மெண்ட் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் ப்ராடக்ட் ஃப்ரம் மீசோஃபில் செல்ஸ். அப்போ போட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இலையில் வந்து மீசோஃபில் செல்ஸ் தான் நடக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம் சிவ் எலமெண்ட்ஸ் ஆஃப் மெச்சூர் லீவ்ஸ் இஸ் நோன் அஸ் ஃப்ளோயம் லோடிங். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதிர்ந்த இலையின் இலையடை திசை, அதை மீசோஃபில்ல தான் நடக்குதுன்றாங்க. அந்த ஃப்ளோயம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம் சிவ் எலமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க, அது மூலமாகத்தான் இடைப்பெயர்ச்சி நடக்குது. அதுக்கு பேர் தான் உணவேற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிவ் டிப்ஸ் கனெக்ட்ஸ் சுக்ரோஸ். சிவ் டிப் என்னதுன்னா மட்டுமே சுக்ரோஸ் ஓன்லி, but the photosynthesis is chloroplast mostly in the form of the starch. இந்த என்ன சொல்கிறாங்க, சலடை கூறுகள் வந்து சுக்ரோஸை மட்டும்தான் கடத்தவன. அப்போ இந்த சிவ் டிப் வந்து ஒன்லி சுக்ரோஸை மட்டும்தான் கடத்தும். இது ஒரு உண்மை கேட்கணும். ஆனால் பட் என்னது synthetic in chloroplast mostly form the starch and triose phosphate which has transported cytoplasm. It will be converted sucrose for further translocation. அப்போ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ச்சாக இருந்தாலும் சரி, ஸ்டார்ச் ஆர் ட்ரையோஸ் பாஸ்பேட் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா சிவ் எலமெண்ட் வந்து சுக்ரோஸை மட்டும் தான் கடத்தும். ஆனால் பசுங்கணித்தில் உள்ள ஒளிச்சேர்க்கை விளைபொருளாக அதாவது பசுங்கணில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச்சோ அல்லது ட்ரைபாஸ்பேட்டோ கடத்த முடியாது. அப்போ ட்ரையோஸ் பாஸ்பேட் இது வந்து சைட்டோபிளாசம் கடத்தப்பட்டு, அப்போ சிவ் எலமெண்ட் வந்து சுக்ரோஸை மட்டும் தான் கடத்த முடியும். ஆனால் இலையிடக்கூடிய போட்டோசிஸ் மூலம் உருவான ஸ்டார்ச் இருக்குங்க, இந்த ஸ்டார்ச்சை வந்து சைலத்துக்கு கடத்தி, அது ஸ்டார்ச்சு அல்லது ட்ரைபாஸ்பேட்டை வந்து சைலத்துக்கு கடத்தி அது வந்து சுக்ரோஸை மாற்றப்பட்டு அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்லோகேஷன் நடக்கும். அப்போ இலையில் உருவாக்கக்கூடிய சுக்ரோஸை மட்டும்தான் சிவ் டிப்ஸ் கடத்துன்றாங்க. ஆனால் இலை உருவாக்கக்கூடிய ஸ்டார்ச்சோ அல்லது
பாஸ்பேட்டோ அது என்ன செய்யுமா சைலத்துக்கு கடத்தி அது சுக்ரோஸை மாற்றப்பட்டு கடத்துனாங்க. அப்போ சுக்ரோஸ் மூவ் ஃப்ரம் மீசோஃபில் டு நியர் த சி எலமெண்ட்ஸ். அப்போ மீசோஃபில் வந்து சி எலமெண்ட்டுக்கு போகுது பை ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட். இதுக்கு பேர் தான் ஷார்ட் டிஸ்டன்ஸ். மீசோஃபிலிருந்து சி எலமெண்ட்டுக்கு போனால் ஷார்ட் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி ஃப்ரம் சீவ் டியூப் இன் சிங்க் பை த லாங் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி சிங்க்னா எங்கே தேவைப்படுதோ அங்கே போச்சுன்னா, இப்போ உணவானது சீவ் டியூப்புக்கு போய் அங்கே சிங்க்னா இந்த இம்மெச்சூர் லீவ்ஸ் இருக்கும், இல்லை ரூட்டுக்கு உணவு போச்சுன்னா அது லாங் டிஸ்டன்ஸு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ளோயம் லோடிங், அதாவது ஃப்ளோயம் அன்லோடிங் பார்க்கணும். ஃப்ளோயம் அன்லோடிங் அப்படி சொல்லுவாங்க. அன்லோடிங்னா ஃப்ளோத்திலிருந்து உணவு வெளியேற்றம். ஃப்ரம் த சர்வீஸ் எலமெண்ட்ஸ் சுக்ரோஸ் இஸ் டிரான்ஸ்லோகேட்டட் இன்டு சிங்க் ஆர்கன்ஸ், அதாவது ரூட்டு டீஃபு ஃப்ளவர் ஃப்ரூட்ஸ்க்கெல்லாம் உணவு போகுது. இதை வந்து ஃப்ளோயம் அன்லோடிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை கன்ஸ்ட்ரக்ட் இது வந்து 3 ஸ்டெப்புன்றாங்க. ஒன்று சிவ் எலமெண்ட்ஸ் அன்லோடிங். சுக்ரோஸ் லீவ் ஃப்ரம் சிவ் எலமெண்ட்ஸ். சுக்ரோஸ் என்ற பொருளானது வந்து லீஃபில் இருந்து சிவ் எலமெண்ட்ஸ்க்கு போச்சுன்னா சரி லீவ் ஃப்ரம் சிவ் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா? லீவ் ஃப்ரம் சிவ் எலமெண்ட்ஸ் சொல்கிறாங்க. லீவ் ஃப்ரம் சிவ் எலமெண்ட்ஸ்னால் சலடை குழாய் கூரில் இருந்து வெளியேறுது. சலடை குழாய் கூரில் இருந்து வெளியேறுனா அதுக்கு பேர் சிவ் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆமாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்னா மூவ்மெண்ட் ஆஃப் சுக்ரோஸ் டு சிங்க். மூவ்மெண்ட் ஆஃப் சுக்ரோஸ் வந்து சிங்க்னா தேவைப்படக்கூடிய இடத்துக்கு செல்லுது. ஸ்டோரேஜ் அண்டு மெட்டபாலிசம், அதாவது சேமித்தல் வளர்ச்சி. சேமித்தல் வளர்ச்சி. இந்த ஃபைனல் ஸ்டெப் வந்து சுக்ரோஸ் ஆர் ஸ்டோர்டு ஆர் மெட்டபாலிசம் இன் சிங்க் செல்ஸ், அதாவது வளர்ச்சிதை மாற்றத்திற்கு உட்படுத்தப்படுகிறது. செயற்கை செல்லிருந்து வளர்ச்சிதை மாற்றத்துக்கு உட்படுகிறது சொல்கிறாங்க.